ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி வீடியோ பதிவுகளை நம்ம பதிவிட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம 6th எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்கான வீடியோ பதிவு நம்ம முடிச்சிட்டோம். 6th மீதி பெண்டிங் இருக்கக்கூடியது 6th ஹிஸ்டரி தான் நம்ம இன்னைய நாள் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெகுலரா நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. பேசிக்கான விஷயங்களை நம்ம இந்த இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கு. நம்மளுடைய இலக்குகள் என்ன அப்படின்னா 2026 குரூப் 4 அப்படின்றத நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் அப்படின்றது தொடரக்கூடியதாக இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன, 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெசன்ஸும் கூட, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்ப்போம். வரலாற்றின் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வரலாற்றின் காலம் எதுல கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஆண்டுகள்ல கணக்கிடப்படுகிறது. அப்ப வரலாற்றோட காலம் ஆண்டுகள்ல கணக்கிடப்படுகிறது. இது கிமு அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு அப்படின்னா என்னன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். கிபி அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பின். அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்னதை நினைப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல செய்யக்கூடிய தவறு தான் நமக்கு பெரிய இதுவாக வந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் என்ன அப்படின்னா கால வரிசையை பதிவு செய்யக்கூடியது. கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசையை பதிவு செய்யக்கூடியதா என்னது வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த மேக்சிமம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பாக்ஸ் தான் நமக்கு கொஸ்டினாவே இருக்கக்கூடியதா இருக்கும். இதை நம்ம வினாவை எதிர்பார்க்கலாங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அப்ப வரலாறு அப்படின்ற சொல் என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியாவிலிருந்து பெறப்பட்டது. இந்த வரலாறு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். எதன் மூலம் கற்றல்? விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததான் பாருங்க, இந்தியாவுல அகழாய்வு செய்யப்பட்ட முக்கியமான இடங்களை பத்தி சொல்றாங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலங்களை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்துக்கலாம். இப்ப ஆதிச்சநல்லூர் நீங்க இதை பாத்தீங்கன்னாலுமே தெரியும். ஆதிச்சநல்லூர் எதுக்கு அப்படின்னா இரும்பு காலத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து அத்திரம்பாக்கம் எதற்கு அப்படின்னா பழைய கற்காலத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடியது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அடுத்து பிரம்மகிரி எதற்கு வருது பாருங்க, புதிய கற்காலம். பையம்பள்ளி இதுவும் எதற்கு வரக்கூடியதாக இருக்கு, புதிய கற்காலத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லோத்தல், குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல், இதெல்லாம் நமக்கு கேள்வியே கேட்பாங்க. லோத்தல் எதுக்காக வரும் அப்படின்னா வெண்கல காலத்திற்காக வரக்கூடியதாக இருக்கு. அடுத்து மெஹர்கர் எந்த காலத்திற்குரியது, இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான பேருன்றதுனால இதை நம்ம வச்சுக்கலாம். புதிய கற்காலம் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு. மற்றபடி ஃபுட்ஸாஹோம் அப்படின்றதும் புதிய கற்காலம், ஹோவால்டி அப்படின்றதும் புதிய கற்காலம், மகாரா அப்படின்றதும் புதிய கற்காலம், பிம்பட்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய கற்காலத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடியது பிம்பட்கோ. இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சிரன் என்ன அப்படின்னா புதிய கற்காலம். லவாஜி ஹால்டிங் அப்படின்றது என்னது புதிய கற்காலத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது. அடுத்துதான் பாருங்க, இன்னும் ஒண்ணுதான். அன்சாகி பள்ளத்தாக்கு மற்றும் அன்சாகி பள்ளத்தாக்கு எதற்கு அப்படின்னா பழைய கற்காலம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பேப்பர் பென் எடுத்து பழைய கற்காலம் இதெல்லாம் இதற்கான உதாரணமாக இருக்கு. அடுத்து புதிய கற்காலம், வெண்கல காலம், இதெல்லாம் தெளிவா எழுதிக்கோங்க. முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், மெஹர்கர், லோத்தல் இதை மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய பிம்பட்கோ. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்ததை நம்ம பார்ப்போங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாணயவியல்னா என்ன அப்படின்னா நாணயங்களை பற்றி படிக்கும் படிப்பு நாணயவியல். கல்வெட்டியல் என்ன அப்படின்னா எழுத்து பொறுப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்த பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே நிமிஷம் இதை மட்டும் நான் ரொட்டேட் பண்றேன். நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த பிக்சர் வந்து தெளிவாக தரக்கூடியதாக இருக்கும்.
இது வந்து வரலாற்று ஆதாரங்களாக இருக்கு. தொல்பொருள் சான்று. இப்ப என்ன இதுல இருந்து நமக்கு என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, மதம் சார்ந்த இலக்கியங்களை பேஸ் பண்ணி கேட்கலாம். இப்ப இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. வரலாற்றோட ஆதாரங்கள் இதுதாங்க அந்த ஃபுல் பிக்சரை நான் உங்களுக்காக காட்டுறேன். நீங்க உங்களோட புக்ல பாத்தீங்கன்னாலுமே தெரியும். ஓகேங்களா? சரி, நம்ம பார்ப்போங்க. இப்ப இலக்கிய சான்றுகள் என்னென்ன, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கிய சான்றுகளை பார்த்துட்டு அடுத்து தொல்பொருள் சான்றுக்கு போலாம். காப்பியங்களுடைய பாடல்கள், சாகுந்தலம் அப்படின்ற நூலை பத்தி சொல்றாங்க. வெளிநாட்டு நபரினுடைய பயண குறிப்புகள் சொல்றாங்க. இந்திய ஆசிரியர் நூல்களை பத்தி சொல்றாங்க. நாட்டுப்புற கதைகள், இது எல்லாம் இலக்கிய சான்றுகளாக இருக்கு. இது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு மத சார்பற்ற இலக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மத சார்பற்ற இலக்கியங்கள்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப மத சார்புள்ள இலக்கியங்களை என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இதிகாசம். இதிகாசம் தான் என்னது, கதைகளை பத்தி சொல்லக்கூடியது. இன்னொன்னு பக்தி இலக்கியம். அப்ப பக்தி தொடர்பான பாடல்கள். அப்ப இதிகாசத்திற்கு உதாரணம் ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியத்திற்கான உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க, தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் இலக்கியத்திற்காக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுங்க. ஓகேங்களா? இலக்கிய சான்றுகள், வரலாற்றில் இருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள். தொல்லியல் சான்றுகள் என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. பாறை கல்வெட்டுகள் தொல்லியல் சான்றுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது. அது வந்து கோவில் சுவர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு, உலோக தூண்கள், செப்பேடுகள். இப்ப கல்வெட்டுகள்னு வரப்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது பாறை கல்வெட்டு, கோவில் சுவர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு, உலோகத்தூண், செப்பேடுகள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு. மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா நாணயங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறம் நினைவு சின்னங்கள். இந்த நினைவு சின்னங்களை என்னவா பிரிக்கிறாங்க பாருங்க. அரண்மனையா இருக்கலாம், கோட்டையா இருக்கலாம், கோவிலா இருக்கலாம், சூபிஸ்டா இருக்கலாம், மடாலங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அரண்மனைக்கு உதாரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் மகால கொடுத்திருக்காங்க. கோட்டைக்கு உதாரணமாக வேலூர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கோவிலுக்கு உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் சொல்லியிருக்காங்க. ஸ்தூபிக்கு உதாரணமாக சாந்தி ஸ்தூபியை சொல்லியிருக்காங்க. மடாலங்களுக்கு தபாங் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தொல்லியல் திறன் பொருட்கள் என்னென்ன, அப்ப அங்க கிடைக்கக்கூடிய அந்த தொல்லியல் சான்றுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் எது இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பானைகளுக்கு பாடம் கொடுத்திருக்காங்க, பொம்மைகளை சொல்றாங்க, அணிகலன்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த தொல்லியல் சான்று இன்றதுக்காக நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிக்சரை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா நமக்கு அடுத்து பார்க்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். இப்ப நம்ம பார்ப்போம் லெட்டர்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். ஓகேங்க. சரி வாங்க. பண்டைய மனிதர்கள் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா குகை பகுதியில தாங்க வாழ்ந்தாங்க. பண்டைய மனிதர்கள் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா குகையில வாழ்ந்தாங்க. குகையில வாழும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா பாறைகள்ல ஓவியங்களை வரைஞ்சாங்க. எதுல ஓவியங்களை வரைஞ்சாங்க? பாறைகள்ல ஓவியம் வரைஞ்சாங்க. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாறை ஓவியங்கள்னு சொல்றோம். இது எதற்காக வரையப்பட்டது அப்படின்னா நமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்களோட வாழ்க்கையோட நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இது மாதிரியான ஒரு ப்ராசஸ செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன, புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான். அப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வரலாற்றினுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மனிதர்கள் குகையில வாழ்ந்தாங்க போனாங்க. அப்ப மோப்ப சக்தியோட இருக்கக்கூடிய ஒரு விலங்கு பழகுறாங்க. மனிதன் பழகிய முதல் விலங்கு என்ன அப்படின்னா நாயா இருக்குங்க. நாய் வந்து மோப்ப சக்தி உடையக்கூடியதாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வேட்டையாடுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஒரு கூர்மையான மோப்பு உணர்வுகளை கொண்ட ஒரு விலங்காக இருக்கக்கூடியது நாய். யாராவது வந்தாங்கன்னா குறைக்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. மனிதர்கள் ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்து இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த லெசன்ல. வலிமை மிக்க பேரரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர். அசோகரை பத்தி தாங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. பண்டைய இந்திய அரசுகளில் புகழ்பெற்ற பேரரசர் யாரு அப்படின்னா அசோகருங்க. அசோகர் ஆட்சியில தான் புத்த மதம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது. அப்ப யாருடைய காலத்தில் புத்த மதம் ஆசியா முழுவதும் பரவியது அல்லது பல்வேறு பகுதியில பரவியதுன்னா அசோகருடைய காலத்துல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அப்ப அசோகர் என்ன போருக்கு அப்புறம்
போரை கைவிட்டார் அப்படின்னா கலிங்க போர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புவதே தன் வாழ்க்கைய அர்ப்பணித்தார். அப்ப கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் போர்ல இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போரை நிறுத்திட்டு புத்த மதத்துக்கு தழுவுறாரு. புத்த மதத்துக்கு தழுவி என்ன பண்றாரு, அமைதியும் அறத்தையும் தான் நான் பரப்பணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வர்றாரு. அடுத்து வெற்றிக்கு பின் போரை திறந்த முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒருத்தன் ஜெயிச்சிட்டாலுமே என்ன பண்ண மாட்டான், அதை நிறுத்த மாட்டான், அடுத்து ஜெயிக்கலாமான்னு தான் பார்ப்பான். ஆனா வெற்றிக்கு பின்னாடி போரை திறந்த முதல் அரசன் யாரு அப்படின்னா அசோகர் தாங்க. அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு ரயில்கான ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்து வரும் அசோகரே ஆகும். அப்ப உலகத்துல விலங்குகளுக்குன்னு தனி மருத்துவமனை அமைத்தவரும் யாரு, அசோகர் தாங்க. அடுத்து நம்மளுடைய தேசிய கொடி இருக்கு பாத்தீங்களா, அவரு தேசிய கொடி இருக்கு பாத்தீங்களா, அதுல 24 ஆரக்கால் சக்கரம். அது எங்க இருந்து இருக்கு அப்படின்னா அசோகனுடைய சாரநாத்தூன் முத்திரையில இருந்து பெறப்பட்டதாக இருக்கு. அடுத்து அசோகனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். இப்ப என்ன ஆகுதுன்னா இவரை பத்தி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஒரு தகவல்களுமே இல்லாத மாதிரி இருக்குங்க. அப்ப ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரிட்ஜெட், அலெக்சாண்டர் கன்னிங்கம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகளை கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரினுடைய சிறப்பு வெளிவர உதவியாக இருந்துச்சு. அப்ப வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரிஃபன்ஸ் இவங்களாம், அலெக்சாண்டர் கன்னிங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அடிப்படையாக வைத்து ஆங்கில எழுத்தாளர் யாரு அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவரு அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு நூலாக வெளியிடுறாரு. அந்த நூல் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற நூலை அவர் வெளியிடக்கூடியதாக இருக்கு. இதுல அசோகரனுடைய பொற்கால ஆட்சி சம்பந்தமான செய்திகளை தரக்கூடியதாக இருக்கு. இதற்கான சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி ஸ்தூபிலையும் சாரநாத் தூணிலையும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளவுதாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் ஆனது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா குட் பேட் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதும் கூட. பழங்கால மனிதர்கள் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா வேட்டையாடுதல் அவங்களுடைய மிக முக்கியமானதாக இருக்கு. இதுல ஒரு சில ஹோம்ஒர்க்கும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. அடுத்து பாருங்க, சரியான கூற்று காரணத்தை பொறுத்துக்க சரியான விடையை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடனே அழைத்து சென்றனர். அப்ப முதல்ல பழகிய விலங்கும் தான் அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க, அதுவும் சரிதான். குகைகளில் பழைய கற்கால மனிதர் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின, இதுவும் சரிதான். அப்ப கூற்றுக்கான காரணம் என்னது, சரி அப்படின்றது கரெக்ட். அடுத்து பாருங்க, பழைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாழ்வுகள் மூலமாக தூண்டெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுவதுடன் இது எதனுடன் தொடர்புடையது. அப்போ புதைந்ததை எடுக்கிறாங்க, அத புதை பொருள் படிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து தவறான இணையை கேட்கிறாங்க. பழைய கற்காலத்துல கற்கருவிகள் பயன்படுத்தினாங்க, சரி. பாறை ஓவியங்கள் குவையினுடைய சுவர்ல இது பண்ணாங்க. செப்பு தகடுகள்ன்றது ஒரு வரலாற்று ஆதாரம், கரெக்ட். மனிதன் முதல்ல பழகிய விலங்கு என்னன்னு தெரியும் நமக்கு, நாய்னு தெரியும். அப்போ பூனை இல்ல, மோப்ப சக்தியோட இருக்கக்கூடிய நாய் தான். அப்ப இது தப்பு. அப்ப மற்ற தொடர்புகளில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறை மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டன. அப்ப பாறை ஓவியம் இருக்கு, குகை ஓவியம் இருக்கு. வேட்டையாடுதலை குறிப்பாக ஓவியங்களாக இருந்தன, கரெக்ட் தான். பல வண்ணங்களில் வரையப்பட்டிருந்தன, அதுவும் கரெக்ட் தான். தனது குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வந்தாங்க. அவங்க ஒரு தகவல் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தாங்க. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுறதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, வரைந்திருக்கலாம்ன்றதை நமக்கு சொல்லல. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுல தகவல் உங்களுக்கு 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா இருக்கு. வரலாற்றினுடைய தந்தை யாரு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான விடைகள் நம்மளே கமெண்ட்ல போடுவோம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் பண்றீங்கன்றத பார்த்துட்டு. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் எங்க அப்படின்னா குகை. வரலாற்றின் தந்தை என்றது உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின்ங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்கறாங்க, சார் நீங்க எல்லா ஆன்சரும் மேக்ஸிமம் நீங்களே சொல்லிடுறீங்க, எங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு பேஸ் பண்ணி எதனா கொஸ்டின் சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம இதை ட்ரை பண்றோம். பழைய கற்கால மனிதன்
பழகிய முதல் விலங்கு எதுனா நாய். கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். இதுவும் உங்களோட ஹோம்ஒர்க், 2வது ஹோம்ஒர்க். அடுத்து அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன அப்படின்னா 24 ஆரக்கால்கள் உள்ளன. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகே உள்ள அத்திரம்பாக்கத்தில். அப்ப பழைய கற்காலம் நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, பழைய கற்காலம் தான் இது அத்திரம்பாக்கம். அப்ப அது கரெக்ட். பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் கரெக்ட் தான். அசோகர் காலத்தில் நாடு முழுவதும் இல்லைங்க, ஆசியா முழுவதுமே என்ன பண்றாங்க, அதாவது ஆசியாவுல பல பகுதிகளுக்கு புத்த மதம் தழுவக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். பாறை ஓவியங்கள் அப்படின்னு வரப்ப வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. அப்ப இதுதாங்க கரெக்ட். எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னா செப்பேடுகள்ன்றது கரெக்ட். அசோகர் அப்படின்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதம் சார்புள்ள இலக்கியம் தேவாரம். நம்ம அந்த பிக்சர்ல பார்த்திருப்போம். மதம் சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு வரப்ப தேவாரம் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூங்க. இதே மாதிரி டெய்லி வீடியோ பதிவு நம்ம இதுல பதிவிடக்கூடியதாக இருக்கும். மறக்காம பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை நமக்கு கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ டு